இந்தியாவோட ரொம்ப ரிச்சஸ்டான கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க உங்க லிஸ்ட்ல சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, MS தோனி இவங்களெல்லாம் வந்து சொல்லுவீங்க, ரோஹித் சர்மா. அண்ட் இவரு பத்தினா இன்டர்நேஷனல் மேட்ச் பிளே பண்ணதில்ல, IPL மேட்ச் பிளே பண்ணதில்ல, அப்புறம் எப்பறம் ரிச்சஸ்டான கிரிக்கெட் பிளேயர் நீங்க சொல்லலாம்னு கேக்குறீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. உன்னோட அப்பா பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா, அவரோட ஃபேமிலில இருந்து வந்த பையன் தான் அரியமான் பிர்லா. பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்க சொல்லி அவருக்கு வந்து பயங்கர ஆசையா இருக்கு கிரிக்கெட்ல வந்து பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஆர்வம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவர் வந்து ரஞ்சி டிராபி வந்து பிளே பண்றாரு. ரஞ்சி டிராபில பயங்கரமா பிளே பண்ணதுனால 2017ல 2018ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து RRக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. IPL வந்து டெபியூட் பண்றாரு. மேட்ச் பிளே பண்ணாம வெளியே வந்து உட்கார வச்சிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அங்க ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. யங் பிளேயர்னால ஒரு வருஷம் வந்து உட்கார வச்சாங்க. ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரே ஒரு சன் யூஸ் மட்டும் தான். ஸோ அதனால அவங்க அப்பாவோட பிசினஸை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கோசம் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட சேர்ந்து வந்து பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பா நானும் அரியமான் பிர்லா மாதிரி கிரிக்கெட் விளாட்லான்னு சொல்லிட்டு போறேன்பா.